Hi guys, welcome to the video CA final group 1 points to be considered. Okay, in the video that நம்ம இப்ப பார்க்க போறோம். This video is going to be in Tamil. So people who want to listen in English, okay, if you want any points to be discussed in English, just leave the comment below so that I will make video again in English. Okay, so இந்த இது வந்து focusing more on Tamil students. Okay, so Tamil connectivity ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்றதுன்னு எந்த வீடியோஸும் நான் யூடியூப்ல வந்து பார்க்கல தமிழில். ஸோ அதனால என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத மோஸ்ட்லி ஐ வில் டிஸ்கஸ் எவ்ரி திங் இன் தமிழ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது குரூப் 1 குரூப் 2 யார் வேணாலும் பாருங்க. பட் இது வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் குரூப் 1. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் குரூப் 1 பீப்புள் இதை பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கலாம் அப்படின்னா Jan 26 எக்ஸாம் ஃபோக்கஸ்டில் தான் இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வரவங்களுமே இது பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, ஸோ இப்போ வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணோம். நமக்கு 3 சப்ஜெக்ட் இருக்குது, எஃப்ஆர், ஏஎஃப்எம், ஆடிட். இந்த 3 சப்ஜெக்டில் எதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எது நம்ம வீக்காக இருக்கோங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். இப்போது சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆடிட் வந்து ஒரு நாளைக்கு படிக்கல அப்படின்னா தே ஃபீல் லைக் ஓகே ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே வில் லூஸ் த டச் ஓகே வித் ஆடிட். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு தான் இருக்கும். இல்லை சில பேருக்கு ஏஎஃப்எம் ஃபார்முலாஸ் மறந்து போயிட்டே இருக்கும். இல்லைனா எஃப்ஆரில் வந்து டாபிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்டில் எது ஈஸியாக மறக்காது அப்படின்னு சொன்னால் எஃப்ஆர் மறக்காது. பிகாஸ் எஃப்ஆர் இஸ் டோட்டலி ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஞாபகம் இருக்கும் எஃப்ஆரில். ஸோ மறக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற 2 சப்ஜெக்ட் வந்து ஏஎஃப்எம், ஆடிட். இது 2 தான் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எஃப்ஆர் பொறுத்த வரைக்கும் எஃப்ஆர் இஸ் வெரி வாஸ்ட். ஓகேவா? எஃப்ஆர் வாஸ்ட் பட் ஈஸி. ஓகேவா? எஃப்ஆர் வாஸ்ட் பட் ஈஸி. இந்த வாஸ்டான சப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம கவர் பண்ணுறதுங்கிறத தான் யோசிக்கணும். ஸோ தட் டெய்லி எஃப்ஆர் நீங்கள் படிக்கணுமா அப்படிங்கிறத யூ கேன் பிளான் இட் அக்கார்டிங்லி. ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓகே டு ஹாவ் அட்லீஸ்ட் 2 hours ஆஃப் ஸ்டடி டைம் ஃபார் ஆடிட் டெய்லி. ஓகே, டெய்லி இஃப் யூ ஸ்டடி 2 hours ஆஃப் ஆடிட், ஸோ தோஸ் ஆர் ஃபீலிங் ஆடிட் இஸ் டிஃபிகல்ட், ஓகே, ஃபார் தெம் ஆடிட் வில் பி வெரி ஈஸி இஃப் யூ ஸ்டடி 2 hours டெய்லி கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ட் டச் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ எங்கே இருக்கோம் நம்ம அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் முடிச்சிட்டோமா, இல்லைனா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டடி கிளாஸஸ் போகாமல் நம்மளே படிக்கிறவங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி முடிஞ்சிருச்சா, செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி அப்படின்னா முதல்ல நீங்கள் புக்கை படிக்கிறீங்களா, அது முடிஞ்சிருச்சா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சப்ஜெக்டில், நெக்ஸ்ட் ரிவைஷன் பண்ணலாமா, எங்கே இருக்கும். அப்படி சப்போஸ் இன்னும் கிளாஸஸ் முடியல அப்படின்னா யூ மேக் யுவர் டெட்லைன். ஓகேவா? இப்போ நம்ம செப்டம்பர் 17 இருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் 17 இல்லை செப்டம்பர் 16 இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் 30க்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியுமோ கிளாஸஸ் முடிச்சு வைண்ட் அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் யுவர் டெட்லைன் அஸ் செப்டம்பர் 30 நான் சொல்கிறேன். சில பேருக்கு வேணும்னா தே கேன் கோ ஃபார் அக்டோபர் 15 வாட் எவர். ஓகேவா? பட் அட்லீஸ்ட் ஓகேவா, அட்லீஸ்ட் யூ கிவ் 2 months of self-study. At least you give this 2 months self-study. Okay va? Self-study is very important. At least give this 2 months self-study. Okay va? That is what I prefer to everyone. Okay, next, is that any subject requires regular touch? அதாவது சொன்னால் ஆடிட் மாதிரியான சப்ஜெக்ட்க்கு வந்து ரெகுலர் டச் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். ஸோ யூ பிளான் ஃபார் இட். உங்களுக்கு இது வேணுமாங்கிறத பாருங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 10 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 10 பாயிண்ட்ஸையும் முதல்ல வந்து என்னென்னங்கிறத லிசன் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் இஸ் இட் ரிலேட்டிங் டு யூ, நீங்கள் இதில் எதையாவது வீக்காக இருக்கீங்களா, இந்த பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா, ஈவன் இஃப் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ, தட் இஸ் வெரி மச் sufficient. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே, done. Now this is very important point. Okay, this one, preparing your own notes. Okay, so ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க, அந்த நோட்ஸை வாங்கி நான் படிக்கிறேன், நோ, அது நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து படிங்க, நான் அதால் சொல்லலை. பட் லாஸ்ட் 1.5 daysக்கு யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் சம் குட்டி சார்ட்ஸ். ஓகே, குட்டி நோட்ஸ். ஸோ அதை படித்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் படிக்கிறீங்கல்ல, உங்களோட புக்கை படிக்கும்போதே சைடில் யூ கிரியேட் யுவர் ஓன் நோட்ஸ். ஓகேவா? திஸ் ஓன் நோட்ஸ் வில் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் யோர் லாஸ்ட் 1.5 days. ஓகேவா? ஸோ புக் ஃபுல்லாத்தையும் படிக்க முடியாது, லைன் பை லைன் படிக்க முடியாது லாஸ்ட் 1.5 daysல. யூ கேனாட் ஸ்டடி ஈச் லைன் பை லைன். ஸோ அந்த ஒரு வேர்ட் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா யூ கேன் கனெக்ட் த என்டையர் குரூப். ஓகே, நெக்ஸ்ட், பிளான் ஃபார் 1.5 days ஃப்ரம் day 1 ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன். ஓகே, ஸோ எப்போ வந்து ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஃப்ரம் தட் டே, ஓகே, யூ கோ ஃபார் 1.5 days. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் டே பார்க்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் டே அதை பார்க்காம போனீங்கன்னா இட் வில் பி அ டிஃபிகல்ட் ஒன். ஓகேவா? ஸோ மார்க் இட் அண்ட் மார்க் LDR. Okay, they say like last day revision questions சொல்லுவாங்க, LDR questions தான். ஸோ மார்க் தோஸ் LDR questions, லாஸ்ட் டே ரிவிஷன் questions from day 1. ஸோ இதை வந்து ஃபேக்கல்ட்டியே மார்க் பண்ணி தருவாங்க நிறைய இடத்துல.
ஐ வுட் சே ஃபேக்கல்ட்டி வந்து இந்த ஜென்ரல் பார்லன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கன்சர்ன் பண்ணி தான் இந்த எல்டிஆர் கொஷின்ஸ் மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று ஒன்று கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் எது எல்டிஆர் கொஷின். ஃபேக்கல்ட்டிக்கு அது ரொம்ப ஈஸியாக தோணும். ஓகேவா? ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை எல்டிஆர் மார்க் பண்ணி வைக்கணும், நம்ம அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? எல்டிஆர் வந்து ஈவன் இஃப் யோர் ஃபேக்கல்ட்டி வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தா கூட நோ ப்ராப்ளம். அதோட யூ ஜஸ்ட் கம்பேர் இட். ஓகேவா? ஸோ உங்களது வந்து நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணிருக்கீங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ யூ மார்க் தட் ஆஸ் அ எல்டிஆர். ஓகேவா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யோர் 1.5 days. ஓகேவா? எல்லா கொஷின்ஸையும் எல்டிஆர் மார்க் பண்ணக்கூடாது. இன் ஆடிட் ஐம் சேயிங் இன் ஆடிட் இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே மெட்டீரியாலிட்டி கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லைனா வந்து ஒரு ஒப்பீனியன் பேராகிராஃப் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் மார்க் இட் ஆஸ் அ எல்டிஆர். ஓகேவா? அண்ட் தென் யூ கேன் ரிவைஸ் இட் at the end of the day. எக்ஸாம்க்கு முன்னாடி அது ரிவைஸ் பண்ணிங்கன்னா அப்படியே போய் யூ கேன் ப்ரெசென்ட் இட் இன் யோர் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் மேக் மோர் சார்ட்ஸ் பை யோர் செல்ஃப் அண்ட் ரிவைஸ் இட் ஆஃபன். ஸோ instead of going for your faculty's charts etc., you just prepare your own charts and then you just revise it. ஓகேவா? ஸோ ப்ரிப்பேரிங் யோர் ஓன் சார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூ கேன் கன்சிடர் த சார்ட்ஸ். ஓகேவா? என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லலாம் பண்ணலாங்கிறது ஐ வில் ஜஸ்ட் say it in another video, but there are many ways in which you can prepare your charts and you can revise it. Next, cumulative revision, which is very 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 effective. Cumulative revision அப்படின்னு சொல்லும்போது it is not that every day you have to revise, அப்படிலாம் கிடையாது. So you revise like first day you revise, okay, and third day you revise, or fifth day you revise, okay, fifth day, and இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணும்போது யூ கேன் ரிவைஸ். ஓகேவா? ப்ரஷ் பண்ணும்போது யூ ஜஸ்ட் மைண்டில் வந்து அசிமுலேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ எஸ்கியூசி 1ல் வந்து இன்டெகிரிட்டி ரிலேட்டடானா என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும், ஓகே சரி இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டிக் டு 5 பாயிண்ட்ஸ் வென் எவர் யூ ரிவைஸ்னா யூ ஜஸ்ட் ஸ்டிக் டு 5 பாயிண்ட்ஸ் இன் ஆடிட். ஓகேவா? நான் ஏன் 5 பாயிண்ட்ஸ் இன் ஆடிட் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இஃப் தெர் ஆர் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும், என்னெல்லாம் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும், ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் ஆல் த 15 பாயிண்ட்ஸ், யூ ஜஸ்ட் ஸ்டிக் டு எனி 5 பாயிண்ட்ஸ். ஓகே, கீப் ஆன் ரிவைசிங் தட் 5 பாயிண்ட்ஸ். ஓகே, திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, 5 points 5 marks அவ்வளோதான். இப்படி தான் எக்ஸாமில் மார்க் விடுவாங்க. 5 points 5 marks. ஓகேவா? மோர் தென் 5 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நான் கேட்டு பார்த்ததில்லை. ஸோ 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா 5 மார்க் ப்ளஸ் யுவர் இன்ட்ரடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, practice is more important than mock test. Okay, for FR and AFM mock test important அப்படின்னு கேட்டா mock test is important. Okay, mock test is very very important. இல்லைனா லாஸ்ட் எக்ஸாமில் எப்படி போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்சைட்டை கொடுக்க போகிறது மாக் டெஸ்ட். ஓகேவா? அந்த 3 hours ஆஃப் டென்ஷன் ப்ரெஷர், கொஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எம்சிக்யூஸை படிப்போமா, எம்சிக்யூஸை தப்பாக படிப்போமா, எல்லாத்தையும். ஏன்னா எம்சிக்யூஸில் வந்து விச் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் என்ன இருக்கோ அதை டிக் போட்டு வருவோம். ஓகேவா? நாட்னு கேட்டால் நாட் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் தான் செலக்ட் பண்ணி போகணும். ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கிறத மார்க் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் வந்து எப்போ வரும், மாக் டெஸ்ட் எழுதும்போது வரும். ஆனால் மாக் டெஸ்ட்டை தாண்டி விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஃப்ஆர் அண்ட் ஏஎஃப்எம் அப்படின்னா இட் இஸ் டெய்லி ப்ராக்டிஸ். ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் ஆஃப் யுவர் சம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற சம், அதோட ப்ரெசன்டேஷன், லே அவுட், இது எல்லாத்தையும் யூ ஹவ் டு ப்ரிப்பேர். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஓகே இவ்வளோ நோட்ஸ் வேணும், இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் யூ கேன் குட்வில் கேல்குலேஷன், கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷன், வாட் எவர். ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வ்ஸ் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும். ப்ரீ அக்வசிஷன், போஸ்ட் அக்வசிஷன், இது எல்லாத்துக்கும் வந்து யூ ஷுட் ஹாவ் சம் ப்ராக்டிஸ். அப்போ தான் டக்குன்னு போட வராது. ஸோ அது பிஸ்னஸ் காம்பினேஷன்னாலும் அக்கார்டிங்லி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அமார்டைசேஷன் டேபிள் போடுறதுக்கான ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, ஸோ எஃப்ஆர் அண்ட் ஏஎஃப்எம் it's completely depending upon your practice. Okay va? And subject related if you want to know about each subject எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ எங்கே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அது எல்லாமும் தமிழில் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா you just leave in the below comment. Okay, now மெயின்டைன் யுவர் ஓன் மிஸ்டேக் புக். மிஸ்டேக் புக்னா என்ன தெரியுமா? ஒரு தடவையும் நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுப்பேன், அந்த கொஸ்டினை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், அதை நான் வந்து ஐ வில் ரைட் இட் மிஸ்டேக் புக். செகண்ட் டைம் அதே கொஸ்டினை நான் திருப்பி வந்து ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் போடுவேன். லைக் ஒரு 10 days 15 days கழிச்சு அதே கொஸ்டினை திருப்பி நான் செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் வேற ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். அதே கொஸ்டினில் அந்த பழைய மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் புது மிஸ்டேக் நான் அதே கொஸ்டினில் வேறு இடத்துல பண்ணுவேன். ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்டேபிளாக இல்லை, ஓகே, விச் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதையும் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? சில கொஸ்டின் வீணும், இது இவ்வளோ தான் இப்படி தான் போடணுங்கிறது சில கொஸ்டின்ஸ்க்கு வேணும், சில கொஸ்டின் வி டோனும். ஓகேவா? சில கொஸ்டின் வந்து ஒரு தடவை கரெக்டாக பண்ணுவோம், ஒரு தடவை தப்பாக பண்ணுவோம், கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ யூ மார்க் தோஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகேவா? நோ திஸ் இஸ்
the last mantra of your first attempt clear பண்றீங்களா, second attempt, third attempt, fourth, fifth, sixth, seventh, eighth, ninth, 10th, okay, whatever the attempt, okay, January 26 should be your last attempt, okay. So அந்த டார்கெட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ நீங்க எத்தனாவது அட்டெம்ப்ட்ல இருந்தாலும் அட்டெம்ப்ட் எல்லாத்தையும் மறந்துருங்க. டார்கெட் யுவர் Jan 26 யுவர் லாஸ்ட் அட்டெம்ப்ட், ஓகேவா. என்ன பண்ணணும், no need to cover 100% of the syllabus 100%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100% of the syllabus நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. have the knowledge about 100% of the syllabus. ஏன்னா we are going to handle the MCQ paper, ஓகேவா. we are having MCQ paper in our hand. ஸோ நம்ம கையில் MCQ paper இருக்கிறனால நமக்கு 100% of the syllabusம் நமக்கு தெரியணும், ஓகே. ஆனால் 100% of the syllabusம் 100% தெரியணும்னு அவசியம் இல்லை, ஓகே. see if you are going to get just நான் ஃபர்ஸ்ட் சொன்னல வேர் வி ஆர்னு சொல்லிட்டு, அந்த வேர் வி ஆர்ல யூ ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜைஸ், ஓகேவா. எஃப்ஆர் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், எஃப்ஆர்ல ஐ கேன் ஸ்கோர் 80 மார்க்ஸ், ஓகேவா. ஆடிட்ல ஐ கேன் ஸ்கோர் 70 மார்க்ஸ். ஏஎஃப்எம் நான் கொஞ்சம் வீக், ஏஎஃப்எம்ல ஐ வாண்ட் டு ஸ்கோர் 60 மார்க்ஸ், ஓகேவா. ஏஎஃப்எம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே, 80 மார்க்ஸ் வந்து உங்களோட டார்கெட் அப்படின்னா யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட் அக்கார்டிங்லி, ஓகேவா. எந்தெந்த சாப்டர்லாம் 80 மார்க்ஸ் படிச்சா சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், எது வந்து நிறைய நேரம் படிக்கணும் ஆனால் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அவ்வளோதான் வரும் அப்படிங்கிற சாப்டர்ஸ் இருக்கு, ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மெனி பீப்புள் ஆர் ஃபீலிங் ஆடிட் as டிஃபிகல்ட், ஓகேவா. ஸோ ஃபார் தெம் டு ஸ்கோர் 50 மார்க்ஸ், ஓகேவா, ஃபார் தெம் டு ஸ்கோர் 50 மார்க்ஸ் வாட் ஆர் த ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேவா. This is not even 75% of your syllabus. நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து 75% of the syllabus கூட கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 60% of the syllabus, இன்னும் சொல்ல போனால் 50% of the syllabus தான். ஏன்னா இன்னொரு 50% of the syllabus நான் வந்து சிஎஃப்எஸ் கவர் பண்ணல. சிஎஃப்எஸ், பிஎஸ்யூ, சாப்டர் 2 to 7 சாப்டர்ஸ் நான் இதில் கவர் பண்ணலை, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ, சிஎஃப்எஸ் கவர் பண்ணலை, பேங்க் ஆடிட் கவர் பண்ணலை, என்பிஎஃப்சி பேங்க் ஆடிட் கவர் பண்ணலை. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் வந்து விட்டுருக்கேன், ஓகேவா. இங்கே கவர் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடிட், இஎஸ்ஜி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், எஸ்கியூசி 1, SA 220 ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது, அண்ட் தென் இந்த சாப்டர்ஸ் SRE, SRS, SAE, SA 800 சீரீஸ், தட் இஸ் சாப்டர் நம்பர் 8, 9, 10, 11, okay. So these chapters I have covered here. இந்த சாப்டர்ஸை படிச்சாலே, ஓகேவா, படிச்சா அப்படின்னா 100% of the இந்த சாப்டர்ஸ் படிச்சா யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 40 plus 250 இன் ஆடிட். எப்படி அப்படின்னு கேட்டா, see institute themselves have given the mark, கரெக்டா. இந்த 2 சாப்டர் சேர்த்தா மோர் ஆர் லெஸ் 10 மார்க்ஸ் வரும், ஓகேவா. எம்சிக்யூஸ் வரும் ப்ளஸ் மோர் ஆர் லெஸ் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இந்த 2 சாப்டர். டிஜிட்டல் ஆடிட் இஸ் வெரி பிக் சாப்டர் பட் ஈஸி, ஓகே. ஈஸி பட் வெரி பிக், ஓகேவா. நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா கஷ்டம். நான் சொன்ன மாதிரி 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி, ஓகேவா. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் 20 மார்க்ஸ், ஓகே. 20 மார்க்ஸ் பட் திஸ் இஸ் அ வாஸ்ட் ஏரியா டு கவர், ஓகேவா. வாஸ்ட், many things are there to remember, practice, but if you practice this is very easy. This one 5 mark, okay. And இதை தவிர இதில் you can have some 15 marks you can get it, okay. 15 marks, okay. நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே போய்க்கலாம், 12 marks, okay. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12, 20 and 10 plus 15, so 30, 40, 47 marks, okay. More or less idiliye you are just getting 47 marks if you focus this area. See, this is not, இது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை இப்படி படிங்க, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் இன்சைட். இதெல்லாம் நீங்கள் சூப்பராக படிச்சிங்க அப்படின்னா 47 மார்க்ஸ் இஸ் இன் யோர் பாக்கெட் அண்ட் யூ ஈஸிலி ஸ்கோர் யோர் 47 மார்க்ஸ், ஓகேவா. எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. அண்ட் அதை தவிர ஸ்டாண்டர்ட்ஸ், அதை தவிர நீங்கள் படித்ததுலலாம் வந்தது அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். சிஎஃப்எஸ், பேங்க் ஆடிட்லலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ் தேர் ஆல்சோ, ஓகே. ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கும் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ, ஓகேவா. எஃப்ஆர், ஆடிட், ஏஎஃப்எம். பட் இஃப் யூ ரியலி நீட் திஸ் இன் தமிழ் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ப்ரிப்பேர் இட் அக்கார்டிங்லி, ஓகேவா. பிகாஸ் எவ்வளோ நீட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீட் இருக்குது, உண்மையாகவே தேவை அப்படின்னா ஈவன் இஃப் ஒன் ஸ்டூடெண்ட் கமெண்ட், ஓகேவா, எங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட் வந்தால் கூட ஓகே தான். ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் ஃபார் எஃப்ஆர், ஏஎஃப்எம், ஆடிட். ஒன்றும் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ், எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கெங்கே பண்ணால் ஹையஸ்ட் மார்க்ஸ் வருங்கிறதே ஐ வில் கிவ் யூ அ டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. ஸோ நான் சொன்ன 10 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் தோஸ் 10 பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 10 பாயிண்ட்ஸும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த 10 பாயிண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட், ஓகே. அண்ட் ஜஸ்ட் கிராக் திஸ் Jan 26 எக்ஸாம். திஸ் ஷுட் பி யுவர் லாஸ்ட் எக்ஸாம், ஓகே. ஆல் த பெஸ்ட் guys, all the best, okay. Do well and
I will see you in next video. Okay.